உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். மாண்புமிகு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவர்கள் கோலாலம்பூர் லிட்டில் இந்தியா பிரிக்ஃபீல்ட்ஸில் 1 மணி நேரத்திற்கு மேல் சுற்றி பார்த்து மகிழ்ந்தார். நேற்று மாலை துணை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் அவர்களின் அழைப்பின் ஏற்பாட்டில் இன்று நடந்த ஒரு கூட்டத்திற்கு பிறகு பிரதமர் அவர்கள் மன மகிழ்ச்சியுடன் மக்களுடன் கைகூப்பி வணங்கி தீபாவளி வாழ்த்துக்களை கூறி மகிழ்ந்தார். எல்லா தரப்பட்ட கடைகளையும் சுற்றி பார்த்து விவரங்களை கேட்டறிந்தார். அங்கே கூடியிருந்த மக்கள் பிரதமர் அவர்களுக்கு அமோக வரவேற்பு கொடுத்து வரவேற்றனர். இன்று நடந்த அக்கூட்டத்தில் மலேசிய தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தின் தலைவர் திரு முத்தமிழ் மன்னன் அவர்களும் கலந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. அங்கே ஒலிபெருக்கியில் ஒழிக்கப்பட்ட நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் என்ற பாடலுக்கு முன்பு போல இன்றும் பழையதை மறைக்காமல் ஆடி மகிழ்ந்தார். அப்போது அங்கே கூடியிருந்த அனைவரும் கரவொலி எழுப்பி பிரதமர் அவர்களுக்கு மகிழ்ச்சியை தெரியப்படுத்தினர். டாக்டர் ஸ்ரீ ரமணன் ஏற்பாட்டில் நடந்த இந்நிகழ்வில் அங்கே வியாபாரம் செய்து கொண்டிருந்த தற்காலிக கடைக்காரர்களும் பிரதமருக்கு பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். பிரதமர் அவர்களுக்கு முறுக்கு பண்டங்களும் வியாபாரிகள் கொடுத்து மகிழ்ந்தனர். அங்கே தற்காலிக கடைகள் அமைந்திருந்த வியாபாரிகள் டாக்டர் ஸ்ரீ ரமணன் அவர்களுக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர். பிரதமர் அவர்கள் அங்கே வந்து சென்றதும் இன்றைய தீபாவளி களை கட்டியது. ராஜ் சில்க் பேலஸ் கடைக்கும் பிரதமர் அவர்கள் விஜயம் செய்தார். அது குறித்து அக்கடையின் இயக்குனர் டத்தோ கணேசன் தமிழ் நேசனிடம் பகிர்ந்து கொண்டார். நான் டத்தோ கணேசன் லிச்சுமன்னன், ராஜேஷ் சில்க் பேலஸோட இயக்குனர். இது என்ன ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் இன்றைக்கி என்னன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து பிரதமர் வந்தார் இந்த பிரிக்ஃபீல்ட்ஸ்க்கு, இந்த லிட்டில் இந்தியா பார்க்குறதுக்கு. ஒவ்வொரு கடையாக பார்த்துக்கிட்டு வந்திருந்தார். அந்த நேரத்தில் வந்து நம்ம கடைக்கு வந்தார். நல்லா உற்சாகத்தோடு ஒரு பாட்டு பாடிக்கொண்டே வந்தார். அதாவது நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் எதுவும் கிடையாது என்ற ஒரு பாட்டு பாடினார். வந்துட்டு சந்தோஷமாக அந்த போர்டில் வந்து சைன் பண்ணார். நாங்கள் அவருக்கு மாலை அணிவிச்சோம், அன்போடு ஏற்றுக்கிட்டாரு. பொன்னாடை போத்தணும், அதே அன்போடு ஏற்றுக்கிட்டாரு. மீண்டும் வருவோன்னு சொல்லிட்டு ஒரு வாழ்த்து சொல்லிவிட்டு அப்புறம் அங்கேருந்து அவரோட மற்ற இதுக்கு போயிருந்தார். இது என்னன்னு சொன்னால், இவ்வளோ கடைகள் இருக்கும்போது ஒன்றுனா பார்த்துக்கிட்டு வந்துட்டு கடைசியில் நம்ம கடைக்கு வந்து பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. வந்து அதுக்கு வந்து நிறைய நண்பர்கள் உதவி செஞ்சுருக்காங்க. அவர்கள் நம்ம மறக்கவே முடியாது. அதனால் வந்து அவங்களுக்கெல்லாம் நாங்கள் நன்றியை தெரிவித்துக்கணும். ஏதாவது எதிர்பார்க்காது இது வந்து நாங்களே போயிருந்தா கூட கஷ்டப்பட்டுருப்போம். ஆனால் வந்து நண்பர்கள் மூலியமா அழைச்சிக்கிட்டு வந்து இந்த கடைக்கு ஒரு பெருமை சேர்த்ததுக்கு வந்து நாங்கள் எல்லாருக்கும் கடமைப்பட்டிருக்கோம். நன்றியோடு உணர்வோடு எல்லோருக்கும் கைகூப்பி வணங்குகிறோம். இதே நேரத்தில் ராஜேஷ் சில்க் பேலஸின் தீபாவளி வாழ்த்துக்கள்.
நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.